சட்டநாதர் கோயிலுக்கு மேல ஏறி வந்தாச்சு. எனக்கு என்னமோ திருச்சி மலைக்கோட்டை ஏறி வந்த மாதிரி இருக்கு. இதுதான் சட்டநாதரை பார்க்க உள்ள போற இந்த வாசல். இது எதுக்காக இப்படி இவ்வளவு சின்னதா வச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல போறவங்க யாரா இருந்தாலும் சாமி முன்னாடி குனிஞ்சு போகணும். அதாவது வாழ்க்கையில வந்து பல இடங்கள்ல நம்ம குனிஞ்சு போகும்போது வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். கொஞ்சம் கூட அந்த அகங்காரம் நம்மளை விட்டு போயிடணும். இங்கிலீஷ்ல சொன்னா ஈகோவே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க குனிஞ்சு போகணும். ஆண்கள் இங்க வரும்போது, அதாவது இந்த சன்னதிக்குள்ள போகும்போது சட்டையை கழட்டிட்டு போகணும். பெண்கள் வந்து தலையில பூ வைக்காம போகணும். இந்த சட்டநாதருக்கு கண்டிப்பா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு எலி ஒண்ணு சாமியோட சன்னதியில செம சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஒரு விளக்குல வந்து பட்டு அந்த எலி வந்து பலி ஆயிடுச்சு. அதுதான் அடுத்த ஜென்மத்துல மகாபலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னரா பிறக்குது. அவர் வந்து ஒரு கடுமையான சிவபக்தன். அவர் வந்து நிறைய வரங்கள்லாம் வாங்கிக்கிட்டு நிறைய அசுரர்கள் எப்படி தேவர்களை பிரச்சனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஒரு டைம்ல வந்து ஒரு இது ஒண்ணு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்ன வேணுமோ கேட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல அவளை அழிக்கணும்னு முடிவு பண்ண மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, வாமன ரூபம் எடுத்து வந்து எனக்கு மூணே அடி மட்டும் நீ நிலம் கூட என்ன ஓகே டேக் இட், சின்ன பையன் தானே என்ன கேட்க போறான்னு சொல்லி விட்டாரு. அப்புறம் தான் மகாவிஷ்ணுவா மாறி ஒரு காலை வந்து பூமியிலையும் ஒரு காலை வானத்திலையும் வச்சவனே இன்னொரு காலை எங்க வைக்கணும் அப்படின்னு மகாபலி கேட்கவும், நான் என் தலையில வச்சிரு அப்படின்னு அவர் சொன்னவும் நேரா மகாபலியோட தலையில வச்சு அவரை பூமிக்குள்ள தள்ளுறாரு. எப்ப மகாபலி வந்து மூணாவது காலை வந்து என்னோட தலையில வையின்னு சொல்லிட்டாரோ அப்பவே அவரோட அகங்காரம் அழிஞ்சு போச்சு. அப்பவே விஷ்ணு அவரை மன்னிச்சு விட்டுருக்கலாம். பட் ஏதோ அவருக்கு அன்னைக்கு என்ன விஷ்ணு ஐயாவோட மூடுன்னு தெரியல, அவர் அழுத்தி கொண்டுட்டாரு. அது கொன்ன கையோட மகாவிஷ்ணுவருக்கு ஒரு பெரிய ஈகோ ஒன்று ஜாஸ்தியாகி நான் தான் இந்த உலகத்திலே சுப்பீரியர்னு ஒரு உணர்வு வரவும் அவர் வந்து பயங்கரமான சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தேவர்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சிவபெருமான் வந்து. அப்ப சிவபெருமான் போய் அவர்கிட்ட பேசி பார்க்கிறாரு. மகாவிஷ்ணு கேட்கல. அப்ப மகாவிஷ்ணுவோட அகங்காரத்தை அடக்கி அவரோட நெஞ்சில ஒரு அடி அடிச்சு அவரோட அகங்காரத்தை க்ளோஸ் பண்ணோனே மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்க, புருஷனுக்கு ஒரு பிரச்சனை யார் வருவா, உடனே பொண்டாட்டி தான் வருவாங்க. அவங்க ஓடி வந்து ஐயா ஏதாவது கரெக்ட் பண்ணுங்க மகாலட்சுமி கேட்கவும் ஒரு கருணை பார்த்த இடம் தான் இந்த இடம். அதனால மகாவிஷ்ணு ஓகேன்னு சொல்றாரு. மகாவிஷ்ணு வந்து அப்பா என்னோட தவறு எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். அதனால இனிமேல் நீங்களும் நானும் ஒண்ணு நம்ம காட்டிக்கிற மாதிரி என்னோட உடலையே உங்ககிட்ட கொடுத்துறேன். அந்த சந்நிதி தான் இதுக்குள்ளார இருக்கு. அதாவது மகாவிஷ்ணுவோட உடலை கொடுத்திருக்காரு. அதாவது அவரோட தோலை வந்து சிவபெருமான் சட்டையா போட்டிருக்காரு. அவரோட முதுகு எலும்பை வந்து வச்சிருக்காரு. இங்க இருக்கிற சட்டைநாதரை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருமாளாவும் ஒரு பக்கம் வந்து சிவனாவும், அதாவது ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்துல இருக்காரு. இந்த தோற்றம் வந்து நாங்க வந்து இன்றைய பொழுது எங்களுக்கு இப்படி போய் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இந்த பக்கம் போனா சின்னதா ஒரு வழி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கேப்ல நாங்க பார்த்துட்டோம். நான் வழக்கம் போல மூல சன்னதியை காட்ட மாட்டேன். சோ இதுதான் சட்டைநாதரோட குட்டி ஸ்டோரி. கண்டிப்பா சீர்காழி வந்தீங்கன்னா கீழே மட்டும் ஒரு சாமி பார்த்துட்டு போயிடாதீங்க. பிரம்மபுரீஸ்வரரையும் பாருங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற தோணியப்பரையும் பாருங்க, அதுக்கப்புறம் டாப் லெவல்ல இருக்கிற சட்டைநாதரையும் கண்டிப்பா பார்க்காம போயிடாதீங்க. சோ சிறப்பா சாமி கும்பிட்டாச்சு. சிவபெருமானோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி.